அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சிறுக்கும் சிகரும் என்ற தலைப்பின் கீழ் சில மூட பழக்க வழக்கங்கள், சூனியம் சம்பந்தமான ஏமாற்று வேலைகள் என்பதை தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் ஒரு பகுதியாக கண் திஷ்டி என்பதையும் நாம் அறிய இருக்கிறோம். அதுவும் அதோட இணக்கமான ஒரு செய்தி தான். இணக்கம் என்பதை விட ஒன்றுன்னு கூட சொல்லிடலாம். இது ஒருத்தரை போய் சந்திக்கிறோம், இது எதிராளி நம்மளை சந்திப்பாங்க. முதல்ல கண் திருஷ்டினா என்னங்கிறத புரிஞ்சுக்கிறணும். எந்த மாதிரி சொல்லப்படுதுன்னா, ஒரு ஆள் நல்ல அழகாக இருக்கிறார், ஆணோ பெண்ணோ அழகாக இருக்கிறார், அழகான வீடு இருக்குது, அதுக்கு தான் பூசணிக்காய் கட்டி தொங்க விடுறாங்க. பூசணிக்காயில் கண் மூக்கு வாயெல்லாம் வச்சு, அப்புறம் ஒரு ஒரு கல் கூட தங்க விடுவாங்க, ஒரு கல் மாதிரி சீனிக்காரங்குவாங்க, சேவிங் பண்ணிட்டு படிகாரம் அந்த வெள்ளைக்கல் அதை தொங்க விடுவாங்க. அவள் வீடுகளில் செம்பு பட்டயங்களில் எழுதி அப்படி போடுவாங்க. அப்புறம் சில பொருள்களை எல்லாம் இந்த சங்கெல்லாம் வச்சு போடுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி இப்படி போய்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் என்னன்னு கேட்டேன்னா கண் திஷ்டி. இதுக்கு எப்படி ஹதீஸ் வருதுன்னா, ஐனுல் ஹக், அந்த கண்ணை பார்த்துட்டா என்ன செஞ்சிருமா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டுரும் இப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் நம்புறாங்க. குறிப்பா நம்ம மக்கள் நம்புறாங்க. நம்ம மக்கள்கிட்ட இந்த நம்பிக்கை இருக்கு. இதையும் என்ன செய்யறாங்க, உலமா பெருமக்கள் தூக்கி பிடிக்கிறாங்க. அதற்கு சில ஆதாரங்களை சுட்டி காட்டுவாங்க. எந்த ஒண்ணுமே உலகத்துல ஒரு செய்தியை சொல்ல ஒரு நூல்ல இருந்து ஒரு சில செய்தியை சொல்லி காட்டினா தான் அதை வளைச்சி பேச முடியும், பூசி முழுவ முடியும். தன்னிச்சையா சொன்னா மனுஷன் கேட்க மாட்டான். ஒரு இந்தியாவை பத்தி பேசுறோம், ஒரு சிக்கல் இருக்குன்னா அந்த சட்டத்துல இருந்து அப்படி பேசணும், அப்போ அது நுணுக்கமா பேசிடலாம். அப்ப இப்படித்தான் என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். தீயவர்களும் பயன்படுத்துவார்கள், நல்லவரும் பயன்படுத்துவார்கள். இதை நம்ம அறிவை கொண்டு சிந்தித்து கொள்ளணும். அப்ப கண் திருஷ்டி என்னது, ஒரு காருக்கு எலுமிச்சம்பழத்தை தொங்க விடுவான், அவ்வளோ இருக்கு அந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம். இப்படி கண் திருஷ்டிகள் அனைத்தும் இருக்கு. மூமீன்கள்ட்ட இருக்கலாமா, இதுதான் கேள்வி. கண்ணால ஒண்ணு பார்த்து அவன் நம்மளை பொறாமப்படுறாங்கிறது முதல்ல நமக்கு எப்படி தெரியும், ஒரு தெரியணும்லங்க. ஒருத்தன் அருவாளால வெட்ட வரான், கத்தியால குத்த வரான், ஓங்கி நம்மளை குத்த வரான்னு சொன்னா தெரியும். நேரடியா பார்த்துருவோம், தடுத்துருவோம். இது எப்படி தெரியும், அவன் பொறாமப்படுறாங்கிறதே தெரியாத. அப்ப அவன் தெரியாத ஒன்றை சிந்திக்கிறதே என்னது, ஒரு மடமையான தனம்ங்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஐனுல் ஹக் என்பது புகாரில வருது. இப்ப நம்ம செய்தியை பாருங்க. ஐனுல் ஹக்குன் வ நஹர அனில் வசீம். இவருக்கு கண்ணேரி இருக்குது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். பச்சை குத்துவதை தடை செய்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இன்னொரு விஷயத்தை நீங்க அறிஞ்சுக்கிறணும். இந்த ஹக்குங்கிற வார்த்தை இருக்கு தெரியுமா, அரபுல நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தன்னு வைங்களேன், அது கூட என்ன செய்யலாம், உங்க ஹக்குங்களாம். நியாயத்துக்கு கூட ஹக்குங்களாம், உண்மைக்கு கூட ஹக்கு, சத்தியத்துக்கு ஹக்கு. ஹக்குக்கு நிறைய வார்த்தை இருக்கு. உங்க ஹக்கு, அதை எடுத்துக்கிறீங்க. ஹக்குன்னா அப்ப அது நீதி சத்தியம் இல்லை, அது உங்க பொருள்னு அர்த்தம். இடம் பார்த்து என்ன சேர்ந்துடும், அர்த்தம் மாறிடும். அதே மாதிரி ஐனுங்கிறதுக்கு கண்ணுங்கிறது ஒரு அர்த்தம், உளவாளிங்கிறது ஒரு அர்த்தம், நீர் ஊற்றுங்கிறது அர்த்தம். எசனத்தா அசரைன ஐன, அந்த மூசா நபியுடைய அத்தியாயத்துல என்ன வரும்னா, 12 ஊற்றுகள் பீரிட்டு ஓடுது. அதுல என்ன இருக்குது, அந்த பீரிட்டு ஓடக்கூடிய ஊற்றுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஐன். அப்ப ஐனுக்கு அரசன், அதுக்கு ஐன் அப்படின்னு சொல்லி நிறைய அர்த்தம் இருக்கு. அப்போ ஒரு சொல்லுக்கு பல அர்த்தம் இருக்கு. அவங்க எந்த அர்த்தத்துல சொன்னாங்கன்னா ஐனுல் ஹக், உங்க மேல கண்ணு பட்டா உளுந்து விடும் சொல்லி இது ஆதாரமற்ற ஹதீஸாக இருக்கிறது. ஆனா இன்னும் ஒரு செய்தி தீர்மதியில வருது. எல்லாத்துலயும் என்ன வரும்னு பாத்துக்கிறங்க.
அம்ர அன் யுஸ்ரி மின் ஐனுல் ஹக், இப்படியே தான் வரும் ஹதீஸ். டோட்டலா எத்தனை ஹதீஸ் வருதுன்னு கேட்டோம்னா 18 வருது இது சம்பந்தமா. சரிங்களா? இந்த ஹதீஸ் வந்து ஒருத்தருக்கு என்ன ஆகுதுன்னா, அதையும் பாருங்க. ஒரு சிறுமியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு இந்த பெண்மணிக்கு ஐநூல் இந்த கண் திருஷ்டி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்றாங்க, படர் தாமரை தேமல் அழகா இருந்திருக்கு, தேமல் நோய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஓதி பாருங்கன்னா என்னது, மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லி நிறைய ஹதீஸ் இருக்கு. நோய் வந்தா என்ன செய்யணும், தவாவு, நீங்கள் மருத்துவம் செய்யுங்க, ஓதியும் பாருங்க சப்போர்ட்டுக்கு கூடுதலா. அப்ப கூடுதலான சப்போர்ட்டுக்கு சொல்லப்பட்டது. ஓதி பாருங்கன்னு ஓதி ஊதிக்கிடலாம். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதை அந்த மாதிரி தான் புரிந்து கொள்ளணும். கண்ணால பார்த்து அந்த அழகுல அப்படியே கரைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது. அப்படின்னா பல பேர் கரைஞ்சி போயிடணுமே. இப்போ கண்ணால பார்த்தனா எவ்வளவோ அழகிகள் இருக்காங்க, அவங்க அழகை வந்து காட்ட கூட செய்யறாங்க பெண்கள். ஆண்களும் காட்டுறாங்க. ஆண் அழகன் போட்டி நடக்கு, பெண் அழகு போட்டி நடக்கிறது. வீடை வந்து வர்ணிச்சு கட்டுறான், அழகா இருக்கணுங்கிறதுக்காகவே கட்டுறான். வீடு ஒண்ணுமே ஆக மாட்டிருக்க, டிசைனா வீடு கட்டுறாங்களே, பெரிய பெரிய பேலஸுகள் கட்டுறாங்களே. அப்போ ஒண்ணுமே கண்ணால பார்த்து இன்னும் சொல்ல போறதா பொறாமையப்படுவான். போங்க, எவ்வளவு கட்டுறான் பொறாமப்படுறவங்களும் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. பொறாமப்படுறவங்க முதல்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கு நான் இன்னொரு ஆதாரத்தை சொல்லுவேன். சரிங்களா? முதல்ல தர்க்க ரீதியா இருக்கிற முதல்ல எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப கண்டுபிடிக்க முடியாத, கண்ணால் பார்த்து அவன் வீழ்த்துறான்னு சொன்னா, கண்ணால் பார்த்து வீழ்த்துறது யாருடைய செயல்? கண்ணால பார்க்கறது குன் என்று சொல்லால முடிக்கிறது அல்லாஹ்வுடைய ஒரு செயல். ஏன்னா அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்யறான், அப்படி சொல்லி காட்டுறான். இதா கதா அம்ரன் இன்னமா யகூலு லஹு குன் ஃபயகுன். அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஒரு முடிவெடுத்தால் ஆகு என்று சொல்லுவான், ஆகிவிடும். அப்ப ஆகு என்று சொல்லுவான், ஆகிவிடுங்கிறது அல்லாஹ்வுடைய செயல். அப்ப இவன் எப்படி பார்த்த உடனே ஒருத்தவன் உடனே இல்லாமல் ஆகிவிடுவான்? ஒருத்தவன் வீட்டுக்கு வந்துட்டு போனா, இவர் வந்துட்டு போனார், எனக்கு நோய் நொடி வந்துட்டு, இவர் வந்துட்டு போனார், எங்க வீடு வந்து இப்படி ஆகி போயிட்டு அப்படின்னு ஒரு முஸ்லீம் சொல்றானா, எவ்வளவு பெரிய மூட பழக்கம், எவ்வளவு பெரிய மூட பழக்கத்துல விழுந்து கிடக்கிறான். அப்ப கண்ணால பார்த்து ஆகுங்கிறது எப்படி சொல்லுவாங்க? அது நடக்காதுங்கிறது கண்ணு முன்னாடி பாக்குறோமே. பல நாடுகள், பல உலகங்கள் அழகாக இயங்குறது, அழகாக இருக்கிறது, சிறப்பா இருந்து காலங்காலமா இருந்துகிட்டு இருக்குது, 300 வருஷம் 200 வருஷம். அப்போ அது வந்து தர்க்க ரீதியாக வாய்ப்பே இல்லை. அந்த ஆற்றலை மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. அப்ப இதையும் தூக்கி பிடிச்சி ஒரு காசு பணம் சம்பாதிப்பதற்கு என்ன செய்யறாங்க, உலமா பெருமக்கள் பயன்படுத்திக்கிறாங்க. ஒரு செய்தியை பாருங்க, தீர்மதியில வருது, இதுதான் முக்கியமான ஒண்ணு, இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் கண் திருஷ்டிங்கிறது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. நல்ல பாருங்க, ஒருத்தன் நம்ம மேல பொறாமப்படுறான். சரிங்களா? கவனமா கேட்டுக்கிறோம். ஹதீஸ் எப்படி வருது பாருங்க. யார் ஒருவர் என்னிடம் என்கிட்ட பொறாமப்படுறான், அது நான் கண்டுபிடிக்க முடியாது, முதல்ல அது தெரிஞ்சுக்கிறணும். யார் ஒருவன் என்னை பொறாமப்படுறானோ இதா தூசில் தூ, யார் ஒருவன் பொறாமப்படுறானோ என்ன தெரியுமா செய்யணுமா, ஒழுவு செய்யணுமா. நல்லா கேட்டுக்கிறங்க, தீர்மதியில வரக்கூடிய ஹதீஸ். நீங்க ஒழுவு சேர்ந்துக்கிறீங்க. ஒழுவு சேர்ந்துட்டு தண்ணியை கொண்டு என்ன தெரியுமா செய்யணும், அந்த இடத்துல வந்து எங்கெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியா இருந்தா அந்த இடத்தெல்லாம் கழுவணுமா, கண் திருஷ்டி போயிடுமா. சரியா? அப்புறம் முகத்தை கழுவணுமா, உஜூகி, முகத்தை கழுவணுமா. முதல்ல அவன் பொறாமப்பட்டாங்கிறது நமக்கு தெரியாது, அதுவே இடிக்குது. அவன் இவன் தான் பட்டுட்டு போனான், அப்துல் காதர் தான் எனக்கு பொறாமப்பட்டாங்கிறது இடிக்குது. நான் எப்படி கண்டு, என்ன ஒரு நாளைக்கு 10 பேரை பார்ப்பேனே, 10 பேர்ல இவன் தான் பொறாமப்பட்டாங்கிறது முதல்ல எப்படி தெரியும்? சொல்லவே முடியாத, சொல்ல முடியாத ஒன்ன எப்படிங்க அது இடிக்குது? முதல்ல இடிக்குங்கிறது இங்க பாருங்க எப்படி இடிக்குன்னு கூட கொஞ்சம் பாருங்க. முகத்தை கழுவணுமா. சரிங்களா? நேரடியாக விஷயத்துக்கு வந்துட்டேன். ஏன்னா எல்லா இடமும் ஐநூல் ஹக்குன்னு தான் வரும், எல்லா ஹதீஸும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஒருத்தருக்கு படர் தாமரை அப்படின்னு சொல்லி ஓதி பார்க்கறதுக்கு ஆதாரம் இருக்கு, அதையும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? எப்படி ஓதி பார்க்கணுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க, அதோட நிறுத்திக்கிறணும். இவங்க அப்படி சொல்லலை. ஒருத்தன் பார்த்துட்டு போய் வீடு ஒம்பா போயிட்டு மனுஷன் செத்து போயிட்டான், கண் திருஷ்டி விழுந்துட்டு, முகம் வீங்கி போச்சு, அழகு குறைஞ்சி போச்சு, பல்லு விழுந்துட்டு, என்னுடைய பல்லு அழகா இருந்துச்சு, நேற்று தான் இவன் பல்லு அழகா இருக்குன்னா பல்லு போயிடுச்சு, கீழே விழுந்து 5 பல்லு விழுந்துட்டு, இப்படி எல்லாம் கண்ணா பின்னான் இருக்கு கண் திருஷ்டிங்கிற சொல்லு. அப்போ விஷயத்துக்கு இந்த ஹதீஸை நல்லா கேட்டுக்கிறங்க, இதுதான் முக்கியமான ஒண்ணு. முகத்தை கழுவணும், கையை கழுவணும். நல்லா பார்த்துக்கிறங்க, எவ்வளவு வேடிக்கையா இருக்குதுன்னு பார்த்துக்கிறங்க. கையையும் முகத்தையும் கழுவணுமா. யாரு கழுவணும்? பொறாமப்பட்டவனுக்கு போய் கழுவணுமா. வேடிக்கையை பாருங்க, பொறாமப்பட்டவனுக்கு கழுவணுமா.
அது உனக்கு அவன் புறாமப்பட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. தீர்மதியில வரக்கூடிய இந்த ஹதீஸை வந்து ஆதாரபூர்வம் வர சொல்லுவாங்க, பரிகாரம் செய்யறது. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் வந்து மர்ம உறுப்பை கழுவணுமா. இப்பதான் தெரியுது இது கண் திருஷ்டி வந்து போக்கு, இந்த ஹதீஸ் நிக்காது. என்ன செய்யணுமா, கையை கழுவிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் நம்ம முகம் கை காலெல்லாம் கழுவுறோம்ல, அந்த தண்ணியை கொண்டு போகணுமா, பக்கெட்லயோ ஜொக்குலையோ கொண்டு போகணுமா. கொண்டு போய் யாரு புறாமப்பட்டானோ அவனை கூப்பிட்டு, அது எங்கெல்லாம் இடிக்குது பாருங்க, முதல்ல அவனை கூப்பிடவே முடியாது, கூப்பிட்டுங்க வா அப்துல்லான்னு சொல்லி அவன் மூஞ்சை கழுவி அவன் கையை கழுவி அப்புறம் தண்ணி மீது கொண்டு உள்ள மர்ம உறுப்பையும் கழுவணுமா. வேடிக்கையா இல்லையா பாருங்க. கழுவி போட்டு கண் வைத்தவன் மீது அதை ஊத்தணும், தலையில ஊத்திடணும், கண் திருஷ்டி போகிவிடும். 3-4 வேலை இருக்கு. கையை கழுவணும், முகத்தை கழுவணும், மர்ம உறுப்பை கழுவணும், எல்லாம் கழுவிட்டு அந்த தண்ணி எடுத்து அவன் தலையில ஊத்தணும். அவன் நிப்பானா முதல்ல, திரும்ப தண்ணியை குறி நம்ம மேல ஊத்திட மாட்டான். நான் எங்க ஓட்ட யார் ஊத்தர் அப்படின்னு கேட்டா, நீங்க வந்து என்ன புறாமப்படுறியோ, முதல்ல நான் உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. சரி கண்டுபிடிக்கவே முடியாது. 10 கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டுபிடிச்சி என் கை காலெல்லாம் கழுவணும், முதல்ல ஒழுவெடுத்துக்கிறணும். கண்டுபிடிச்சிட்டேன் இவர் தான் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு வரணும், உங்க முகத்தையும் கழுவணும், கையையும் கழுவணும். கழுவி போட்டு மர்ம உறுப்பையும் கழுவிட்டு அந்த தண்ணியை மிச்சம் எடுத்து தலையில ஊத்தணுமா, கண் திருஷ்டி போகிவிடும். நிவாரணம் சொல்றாங்கங்க. நிவாரணம் புரியுதா? நிவாரணம் ஒவ்வொரு நோய்க்கு நிவாரணம் மாதிரி. அதாவது ஒட்டக மூத்திரத்தை குடிங்கன்னு ஹதீஸ் இருக்கு, சரிங்களா? அந்த காலத்துல அதை செய்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தம் பீறிட்டு போச்சு, சாம்பலை வச்சு அடைச்சாங்க, ஹிஜாமா செய்தாங்க. ஹிஜாமான ரத்தத்தை ஓட்ட போட்டு எடுப்பாங்க. இதெல்லாம் வகையில சொல்லல, அன்னைக்கு இருந்த மருத்துவம் அதுதான். ஒரு 30-40 வருஷத்துக்கு போனா நம்ம கூட காய்ச்சல் வந்தா தலையில வந்து இப்படி இது போடுவாங்க, ஒரு துணியை போடுவாங்க, பட்டி போடுவாங்க, அப்படிலாம் இருக்கும் மருத்துவம். ஈர துணி போடுவாங்க, ஒரு மாதிரி ஒரு மஞ்சள் மாதிரி ஒரு இதை வச்சு என்ன செய்வாங்க, தடவுவாங்க, ஹீட்டு பேருன்னு சொல்லி. இப்படி வந்து ஒவ்வொரு காலத்துல இருக்கும். தேல் கொட்டினா ஏரியாவில் இருக்கக்கூடிய பெரிய அசுரத்து வந்து என்ன செய்வார், ஒரு கத்தியை கொண்டு வந்து அந்த இடத்துல வெட்டி தேலை எடுப்பார், அந்த விஷத்தை எடுப்பார். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் போய் ஊசி போட்டுருவாங்க. அப்போ வந்து அந்தந்த காலத்தில் மருத்துவம் இருந்தது, அவங்க அதை என்ன சேர்ந்துக்கிட்டாங்க. அதை வந்து சட்டமா நமக்கு கொடுக்கல, சட்டமா எல்லாரும் செய்யணும் அப்படின்னு கொடுக்கவே இல்லை. அன்றைக்கு நடந்ததை அவங்க காட்டினாங்க. இன்னைக்கு அப்படி சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. இன்னைக்கு இருக்கிற மனநிலைக்கும் உடல்நிலைக்கும் அது சாத்தியப்படாது. அப்போ வந்து ஹதீஸ்ல வந்து எப்படின்னா, கண் திருஷ்டியை பற்றி வரக்கூடிய அந்த ஹதீஸில் புகாரில வருது 5740, 5738, 5739. இன்றும் சில நபி மொழிகளிலும் அது வந்து வருது, சரிங்களா? அப்போ அந்த மாதிரி அஸ்மா பின் உமைஸ் அவங்க வந்து மெலிந்த உடம்போட இருந்தாங்க. உடனே அவங்கள பார்த்து கண் திருஷ்டி விழுந்துச்சுங்காங்க. மெலிஞ்ச உடம்புனா அதுக்கும் கண் திருஷ்டி. இப்படி எல்லாம் ஹதீஸ் வருது. கடைசியில வரக்கூடிய இந்த ஹதீஸை வச்சுதான் அந்த ஹதீஸை நிராகரிக்கிறாங்க. ஆஹா, இது ஏதோ இப்படியே வந்துட்டு கடைசியில் இந்த ஹதீஸ் தான் இருக்கிறதுல என்னது உச்சபட்சமா ஆதாரமற்ற செயல், இதுல நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஆரம்பத்தில் நம்ம ஒரு ஹதீஸை படிச்சுட்டோம், நல்ல ஞாபகம் வச்சுக்கிறோம். எந்த ஹதீஸை உங்களுக்கு கேட்கும் பொழுது உள்ளங்கள் கரீப் கிட்ட போகிறதோ, முடிகள் சிலுக்கிறதோ, உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறதோ, அதை நான் தான் சொல்லியிருப்பேன் என்று உங்களுக்கு படுகிறதோ அதை நீங்க நம்புங்க. எந்த ஹதீஸை பார்த்து ஒரு தூரிப்பு வெறுக்கிறீர்களோ, எதை கண்டு உங்க உள்ளங்கள் நெருங்கவில்லையோ, முடிகள் பணியவில்லையோ, அதை கண்டு நீங்க எந்த அளவுக்கு தூரமா போறீங்களோ அதை விட நான் தூரமானவன், நான் தூரம், அதை விட நான் தூரமா இருக்கேன், நம்பாதீங்கன்ட்டாங்க. அப்ப ஹதீஸை நம்புவதற்கு ஒரு அளவுகோல நபிகள் நாயகமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மார்க்க அறிஞர்களும் சொல்லிட்டாங்க. இந்த ஹதீஸை யாரு நம்புவா? இதுக்கு சாத்தியப்படுமா? முதல்ல அந்த கழுவுறது கொள்றதெல்லாம். அப்ப சாத்தியம் இல்லாத ஒரு ஹதீஸை சொன்னதுனால் கண் திருஷ்டி கிடையாது. அப்படி கண்ணால் பார்த்து ஏக்கத்தின் மூலியமாலாம் ஒரு செயலை செய்யவே முடியாது. அதுக்கு தான் அந்த கயிறு கட்டிலாம் போடுவாங்க, ரொம்ப அழகா இருக்கிறாங்க, யாரும் கண் பற்றக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப அந்த மாதிரி ஒரு செயலை செய்யறாங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மருத்துவம் செய்வதற்கு என்ன இருக்குன்னா, நிறைய நமக்கு என்ன இருக்கு, ஆதாரம் இருக்கு. மா அன்சலல்லாஹு தான் இல்லா அன்சலலஹு சிகாமா. அல்லாஹ் தான் நோயை இறக்குனா என்ன செய்யறான், மருத்துவத்தையும் தந்திருக்கிறான். நீங்க மருத்துவம் செய்யுங்க என்று என்ன இருக்குது, ஆதாரம் நமக்கு இருக்கிறது. மருத்துவம் செஞ்சுட்டு ஊதிக்கிறலாம். ஊதுவதற்கு என்னெல்லாம் இருக்கு, நிறைய ஆதாரங்கள் இருக்கு. சின்ன ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன். அவுது பில்லாஹி வ குதிரத்திகி மின்சரிமா வ அஜிது வ உகாதிரு. பிஸ்மில்லால ஆரம்பிச்சு இதை 7 தடவை ஊதுங்க.
ஓதி ஊதுங்கன்னா தடவிக்கிறலாம். எப்படி உதாரணத்துக்கு ஒரு இடத்துல நமக்கு அடிபட்டு இருக்குது, மருத்துவம் செய்யணும், அந்த இடத்துல தடவிக்கிறணும். அப்புறம் இக்லாசு நாசு ஃபலக்கு அதை ஓதி என்ன செய்யலாம், மேல ஊதிக்கிறலாம். இப்படி அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. நோயை வச்சுக்கிட்டே இதை ஓதி ஊதணும் இல்லை. நோய்ங்கிறது எப்படின்னா நமக்கு காய்ச்சல், தலைவலி, அடுத்தவனுடைய பாதிப்பு, புறாமனை எப்படி ஒருத்தவன் புறாமப்பட்டு நம்மளை ஒழிக்க வரணும், இவனை வளர்ச்சியை விடக்கூடாது அப்படின்னா என்ன செய்வான், வளர்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்னங்க பண்ணுவான், அவனும் அடிக்க போவான், சண்டை போடுவான், அடியால வச்சு சண்டை போடுவான். இதுதான் பொறாமைக்கு உண்டான அளவுகோல். ரெண்டாவது என்ன பண்ணுவான், வியாபார ரீதியா ஒருத்தனை வீழ்த்தணும்னு நினைக்கிறான். நீ பொருளை 20 ரூபாய்க்கு கொடுக்குறியா, நான் 10 ரூபாய்க்கு கொடுக்குறேங்குவான். இப்படிதான் வீழ்த்த முடியும். கண்ணாலையும் மாய சொல்லாலையும் அவனுடைய ஈர்ப்பு தன்மையாலையும் அவனுடைய ஏக்கத்தாலையும் ஒருத்தனை ஒழிக்க முடியாது. ஒழிக்க முடியும்னா எப்படி ஒழிக்க முடியும்? உலகத்துல பல பேர் ஒளிஞ்சு போயிருக்கணுமே, இல்லாம ஆயிருக்கணுமே, இன்னைக்கு நடக்கணுமே, அன்னைக்கு நடந்திருக்கணுமே. கிடையவே கிடையாது. அன்னைக்கு ஏகப்பட்டவர் அழகாகத்தான் இன்னைக்கு இருக்காங்களா, அழகானவர்கள்லாம் இல்லாம இருக்காங்களா? அரபு நாடு, பாகிஸ்தான் பல பேர் போனா நம்ம நாட்டை விட அழகா இருப்பாங்க. பார்த்து புறாமப்பட வேண்டியது தானே. புறாமப்படுறான். இங்க இருந்து போறவன், என்னடா இவ்வளவு பெரிய பெரிய பங்களா கட்டியிருக்கான், இவ்வளவு பெரிய ஒருத்தருக்கு ஒரு வீட்டுல 10 கார் நிக்குது. அரபு நாட்டுல நம்ம வீட்டுல சைக்கிள் பைக் நிக்கிற மாதிரி வீட்டுக்கு 10 கார் நிற்கும். கார் ஓடுறதுக்கு இடம் கிடையாது. அதுவும் எல்லாமே லக்ஸரியான காரு, லெக்ஸஸ், BMW. சும்மா அப்ப பார்த்து புறாமப்படுவானுவோ. நல்லுள்ள உள்ளவர்கள் பட மாட்டாங்க. புறாமப்படம் எப்படி வாழ்றாங்க அப்படின்னு. என்ன பேர வேண்டியது நாடு 9,000 வேண்டியது தானே, மேலும் மேலும் செழிப்பாகிக்கிட்டு இருக்கான். அப்போ சாத்தியம் இல்லாத ஒண்ணு. நேற்று கூட நம்ம ஒரு வசனத்தை குரான்ல 9:51 படித்து காட்டினோம். முக்கியமான வசனம். குல்லை யுசீபுனா இல்லாமா கதப் அல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் நடக்காது. நல்லடியார்கள் இப்படிதான் சொல்லுவாங்க. நல்லடியார்கள் சொல்லி எப்படி இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். ஹுவ மௌலானா, அவனே எங்கள் அதிபதி. அலல்லாஹி பல் தவக்கலில் மூமினின், மூமினுடைய சொல்லி எப்படி இருக்கணும், நாங்கள் அல்லாவை சார்ந்து இருக்கிறோம். இந்த மாதிரி மூடத்தனமும் இந்த மாதிரி பழக்க வழக்கத்தெல்லாம் நாங்க சார்ந்து இல்லை என்று உறுதியான வசனத்தை போட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுக்கு நெருக்கமானது நிறைய இருக்குது மூமின்களுக்கு. இப்ப இப்படி சொல்றதக்க இப்படி ஒரு வாசகத்தை போட்டு வருதுன்னா அப்ப என்ன கிடையாது, கண் திஷ்டி கிடையாது. கண் திஷ்டி ஒரு வகையா என்னது, மூட பழக்க வழக்கம் தான். ஏன்னா அதனால என்ன செய்யக்கூடாது, அப்படி பார்த்தா வீடு கட்டக்கூடாது, வீட்டுக்கு முன்னாடி தார்பாய் போட்டுறணும், யாரும் பார்க்காதீங்க. அவன் பெண்கள் ஆண்கள் யாரும் அழகா இருந்தாங்கன்னா மூஞ்ச மறைச்சிடணும். ஆண்கள் நல்ல ஆஜாபாவனா இருந்தா உடம்புல புருகா போட்டுறணும். ஆண்களும் புருகா போட்டுரும். யாரையும் யாரும் ரசிக்கவே கூடாது, எதுவும் சொல்லவே கூடாது, ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அவன் பொறாமையில எதுவுமே அந்த மாதிரி ஆகிப்போம். அதனால அந்த மாதிரி ஒரு சான்ஸ் வாய்ப்பே கிடையாதுங்கிறது தீர்மதியில வரக்கூடிய ஹதீஸை வைத்து அறிந்து கொள்ளலாம். அப்ப என்னன்னா, ஒரு பொருள் மூலியமாக வீழ்த்த முடியும், சூழ்ச்சி மூலியமாக வீழ்த்த முடியும். அவனை வியாபாரம் இருக்கனா அதுல அந்த வியாபாரத்தை குறைத்து வீழ்த்த முடியும். நீ 20 ரூபாய் கொடுத்தா நான் 10 ரூபாய்க்கு கொடுக்கும், இப்படிதான் செய்ய முடியுமே ஒழிய என்ன செய்ய முடியாது, அவனுடைய அந்த உள்ளத்தில் இருக்கும் கொமச்சல்னால ஒன்றும் பண்ண முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமா அந்த 2 சூறா இருக்கு, அதோடைய வசனத்துடைய அர்த்தத்தை பாருங்க. இதைத்தான் அவங்க காட்டுவாங்க. இந்த 2ஐயும் ஒன்னும் இல்லை, அந்த ஃபலக்கு நாசு தான். அது பாருங்க, குல் அவுது பி ரப்பில் ஃபலக், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். மின் ஷர்ரிமா ஹலக், ஷர்ருனா கெட்டது. அப்போ அல்லாஹ் நல்லதையும் படைச்சிருக்கிறான், கெட்டதையும் படைச்சிருக்கான். ரெண்டுமே அல்லாஹ் தானே. சர்ரன் ஹைரிஹி மினல்லாஹி தாலா, நல்லதையும் கெட்டதையும் விதியை படைத்ததை நம்பணும். இதை அல்லாஹ் படைக்கல, இன்னொன்னு அல்லாஹ்வுடைய அதிகாரம் என்னத்துக்காக வருது. அப்போ ரெண்டையுமே அவன் தான் படைத்தான், சோதனைக்காக. எப்படி ஒரு மனிதன் செயல்படுகிறான் என்பதற்கு ரெண்டையும் வச்சாதான் என்ன இருக்கும், அது சிறப்பா இருக்கும். முன்ன மட்டும் வச்சா நல்லா இருக்காது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யலாம், ரெண்டையும் படைச்ச. மின் ஷர்ரிமா ஹலக். அப்போ இதை பாருங்க, ஃபலக் அதிகாலை இறைவனிடம் படைத்தவன் தீங்கில் இருந்து, தீங்கு ஷர்ரு இருக்குல்ல, அது தீங்கு. அது என்ன செய்யணும், வமின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப், அந்த இருள்களில் தீங்கை விட்டும் முடிச்சுகளில் ஓதும் பெண்களின் தீங்கை விட்டும். இந்த முடிச்சானிங்கிறத நல்லா கேட்டுக்கிறணும். முடிச்சானினா மூசா நபி கூட என்ன செய்வாங்க, எனக்கு லிசானிஹி, நாக்குல முடிச்சானி இருக்கு, யா அல்லாஹ் அதை எனக்கு லேசாக்குன்னு துவா செய்வாங்க. இந்த முடிச்சாணி போடுறதுன்னா பெண்கள் பெண்பால்ல சொல்றான் அல்ல, பெண்கள் கேடுன்னா கேடு செய்யறது தான். நேற்று சொன்னோம்ல, அந்த பகராவுடைய 102 வசனம் ஒன்னடக்க ஒன்னை சொல்லி மூட்டி விடுறது. இந்த 102வது வசனத்தை நேற்று நம்ம முழுமையா படிச்சு காட்டணும். என்னெல்லாம் செய்ய முடியும், மனைவி புருஷனுக்கு மத்தியில பிரிக்க முடியும், நண்பர்களுக்கு மத்தியில ஒரு மூட்டி விரிசல் பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி செயலை தான் செய்ய முடியும். எந்த மாதிரி செய்ய முடியாது, 2 விஷயம் செய்ய முடியாது. இது எப்போ வச்சுக்கிறணும், 2 விஷயம். ஒண்ணு தலைமுடி, ட்ரெஸ், அதை மெட்டீரியலை வைத்து மந்திரம் செய்து அவனால ஒன்றும் பண்ண முடியாது.
ரெண்டாவது கண்ணால் பார்த்து ஏங்குறது, பொறாமப்படுறது. இந்த ரெண்டும் வந்து ரெண்டு முடியுங்கிறாங்க அறிஞர் பெருமக்கள். அதிகமான ரெண்டு இருக்கு, ரெண்டு பண்ணுனா முடிஞ்சிடும் அப்படின்னா காட்டணும் நடைமுறையில. அப்புறம் ரெண்டையும் கண்டிச்சு நம்ம ஏக ஹதீஸ் சொல்லி இருக்கிறோம். இந்த ரெண்டையும் செய்யறவன் நரகவாசின்னு சொல்லி 4 நாளா ஹதீஸையும் குரான் வசனங்களையும் பதிவு பண்ணியாச்சு. திரும்ப சொல்ல முடியாது. அவ்வளோ வசனங்களையும் லிஸ்ட் போட்டு காட்டியிருக்கு. சூனியத்தை நம்புறவன், கெட்ட எண்ணம் கொள்றவன், கண்ணாலை பார்த்தை மாய்க்கிறவன், இதெல்லாம் இப்படிலாம் சிந்திக்கிறவன் நரகத்துக்கு போவான்ங்கிற ஹதீஸை பட்டியல் போட்டு காட்டியாச்சு. அப்போ தீங்குனா ஒரு பொருளை வச்சு செய்வது மூலியமாக தான் செய்ய முடியும். அடுத்து பாருங்க, வமின் ஷர்ரி நஃபாசாத்தி ஃபில் உக்கது வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹசத். ஹசதுனா பொறாமை, சரிங்களா? அப்போ பொறாமை கொள்ளும் பொறாமைக்காரின் தீங்கை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு இந்த வசனத்தில் இருக்கு. பொறாமைக்காரன் என்ன செய்வான்? நம்மளை ஒழிக்கணும்னு நினைப்பான். ஏக்கத்தின் மூலியமாக அவனுக்கு ஆகும்னு சொல்லலை. பொறாமைக்காரன் அவன் வெளியே அவனுடைய பிரதிபலனை காட்டுவான். இவனை என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு வகையில் இவனை ஒழிக்கணும், இந்த சைடு வரான், இந்த சைடு ஒரு அடியால வச்சு இவனை அடிக்கணும், இப்படிதானே நினைப்பான். அப்படித்தானே முயற்சி பண்ணி வர்றான். கூலிப்படையை கூட்டு வர்றான், துட்டை கொடுத்து கூட்டு வர்றான், அட்ரஸை கொடுக்கான், இந்த வழியா வருவான், இவன் ஐடியா போட்டு தூக்கிடுங்க, காலை உடைச்சிருங்க, கையை உடைச்சிருங்க. இப்படிதான் செய்ய முடியுமே ஒழிய பொறாமப்பட்டு உட்கார்ந்த இடத்துல எப்படி பார்த்துட்டே இருப்பேன், ஏக்கத்துல ஒழிய முடியவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சக்தியால மனிதனுக்கு கொடுக்கவே வேண்டாம். அப்படி கொடுத்தா தூதர்மார்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும். தூதர்மார்கள்லாம் எதிரிகளை வீழ்த்தி தள்ளி இருக்கணும். சண்டை மலக்கெல்லாம் வரவே வேண்டாம். பதில் போருக்கு எல்லாம் அப்படிதான் பார்க்கணும். அப்படி பார்த்தா போதும், எல்லாம் டப் டப்புன்னு விழுந்துருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒன்றை கொடுக்கவே இல்லை, கொடுக்கவும் மாட்டான். அப்படி கொடுத்தா சரி வராது. அது அல்லாஹ்வுடைய அதிகாரம். அப்படி கொடுத்தாலும் அது இன்னைக்கு காட்டணும், ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்போ அந்த மாதிரி ஒரு செய்தி இருக்கிறதை பார்த்துக்கொள்ளணும். அதை நம்ப ஆரம்பித்து ஆபத்தான ஒன்று. அப்போ நாளைக்கு யாருமே வரமாட்டாங்க. இவன் டேஞ்சர், அவன் குரோத உள்ளம் நல்லுள்ளம் கொள்ள மாட்டோம். சாதாரண பேசுவான், ரொம்ப அழகாக இருக்கீங்க, மாஷா அல்லா, புள்ள நல்லா இருக்கு, எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவுமே பாராட்டக்கூடாது, சொல்லக்கூடாது, பேசக்கூடாது, வர்ணிக்க ஒண்ணுமே சொல்லக்கூடாது. அப்படின்னா என்னத்துக்கு ஆகிறது நிலைமை? அப்படி வச்சுக்கிறோம், அதை சிந்திச்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, குல்லௌதிபி ரப்பின்னாஸ். ரப்பு அதாவது நான் மனிதர்களை படைத்த அரசன், அவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஔதுபி மலிக்கின்னாஸ், அவனே எஜமான். இலாகின்னாஸ், அவனே வந்து யாரு? கடவுள், இறைவன். மின் ஷர்ரில் வஸ்வாசில் ஹன்னாஸ், இதுதான் முக்கியம். அங்கேயும் சர்ரு வந்துட்டு, சரிங்களா? சர்ருன்னா என்னது? கெட்டது, தீங்கு. அப்போ அந்த தீங்கு பரவுத, அது அந்த வஸ்வாசு கெட்ட எண்ணத்தை போடுறான, அதுல இருந்தும் பாதுகாப்பு தேடுறேன். கெட்ட எண்ணத்தை போட்டு விட்டுறது. ஏற்கனவே சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப கெட்ட எண்ணத்தை போடுவான். உன்னடக்க சொல்லுவான், சந்தேகத்தை ஊகம் பண்ற மாதிரி பேசி விட்டுருவான். அப்ப அவன்கிட்ட நீங்க பாதுகாப்பு தேடிக்கிறீங்க. பாதுகாப்புனா அல்லாட்ட பாதுகாப்பு தேடிக்கிறோம். ஏன்னா அந்த மாதிரி ஆள்கிட்ட இருந்து யா அல்லாஹ் என்னை காப்பாத்தி அருள் புரி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டவர்கள் வந்தால் என்ன செய்யறாங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஆள்கிட்டலாம் கவனமா இருக்கணும். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்? கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அல்லதி வசுவிசு ஃபீ சுதூருன் நாஸ், அந்த மனிதர்களில் உள்ளங்கள் தீய எண்ணங்களை போடுவார்கள். தெளிவா சொல்லியாச்சு, நேரடி வசனம். அல்லதி வசுவிசு ஃபீ சுதூரின் நாஸ், சுதூர்னா உள்ளம். அவங்கள்ட்ட என்ன செய்வாங்க? உள்ளத்துல தீய எண்ணங்களை போடுவாங்க. தீய எண்ணங்கள் நல்லா இருக்கிறவன்ட்டு போய் போடுறது. இங்கேருந்து அந்த வேலைக்கு போ, 25,000 ரூபாய் சம்பளம் பத்தாது, 1,00,000 ரூபாய் கிடைக்கும், அங்க போ அப்படின்னு சொல்லி அவனை ஒன்னும் இல்லாம ஆக்கி விட்டுறலாம். அவன் என்ன செய்வான்? பேராசையை தூண்டி விட்டு மாட்டி விட்டுறலாம், நடுத்தரில் இழுத்து விட்டுறலாம்ல. இந்த மாதிரி காரியங்களையும் தீயவர்கள் என்ன செய்வாங்க நிறைய. இப்படி கணக்கு போட்டு பார்த்துக்கலாம், நிறைய செய்வான். அப்போ அந்த மாதிரி எண்ணத்தை போடுகிறவர்கள் வந்து கவனமா இருக்கணும். மினல் ஜின்னதி வன்னாஸ், இத்தகையோர் மனிதர்களில் உள்ளனர். மனிதர்கள் இப்படி இருக்கிறாங்க என்பதை சொல்லி அவர் 2 வசனமும் என்ன சொல்லல? கண்ணால பார்த்து அப்படி வீழ்த்திருவன் சொல்லல. மனிதர்கள் தீய எண்ணத்தை போட்டு விடுவார்கள், பொறாமை கொள்வார்கள், கெட்டதை பேசுவார்கள். அதனால உங்களுக்குள்ள ஒரு சச்சரவு நடந்துரும். அதனால அவுது பில்லா, அல்லாட்ட பாதுகாப்பு தேடுங்க. தெளிவான வசனம். இதை ஊதிக்கிறீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊதுனாங்க. அந்த இதையும் சேர்த்துக்கிறங்க. குல்குவல்லா காக்குது. இந்த 2 தான் அவங்க இந்த ஆதாரத்துக்கு கொண்டு வருவாங்க. அது இக்லாஸ். அதை ஓதி என்ன செய்வாங்க? தலையிலிருந்து தடவுவார்கள். உடம்பு சரியில்லைன்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து ஊதி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தடை விடுவாங்க. உடல்நிலை சரியில்லாம இருக்கச்சுல, பலகீனமா இருப்பாங்கல்ல, அவங்க தடை விடுவாங்க. இப்படி ஆதாரம் இருக்கு. இதுல எங்க அந்த சூழ்ச்சி இருக்குது? அவர்கள் உங்களை மாய்த்து விடுவார்கள், ஒழித்து விடுவார்கள், அப்படி இல்லை. அப்படி நேரடியாகவும் இல்லை, மறைமுகமாகவும் இல்லை. இதற்கு எப்படி இருக்குது? எதிராக தான் இருக்கு. இப்படி நம்பாதீர்கள் என்பதுதான் அப்போ இஸ்லாத்துடைய நிலைப்பாடா இருக்கிறது. அதை வந்து கவனத்துல வைத்துக் கொள்ளணும்.
அப்புறம் எந்த ஒன்றையுமே இஸ்லாத்தை திட்டவட்ட அறிவு இல்லாமல் நம்பக்கூடாது. திட்டவட்டமா தெரியணும் ஒரு இல்முல. அதாவது எப்படி வருதுன்னா, அறிவின்றி மன இச்சையை பின்பற்றுகிறார்கள். மன இச்சை பிரகாரம் போகக்கூடாது. இதான மன இச்சை, மனசுல நினைச்சதை பேசுறது. இவனால நாசமா போயிட்டான், அவனால நாசமா போயிட்டான். உண்மையிலே நீ நாசமா போயிருக்கணும். அவன் சொன்னதை கேட்டு நடைமுறையில இந்த மாதிரி கண்கட்டி வித்தை இல்லை. கண்கட்டி வித்தையால போறது நம்பினா அவன் காப்பீர் ஆயிடுவான். நெசமா ஒரு பொருளாதாரத்துல நீ சொன்னதை கேட்டு இந்த கடையை போட்டேன், லாஸ் ஆயிட்டுப்பா, அங்க போட்டு. இது நடைமுறை பேச்சு. நடைமுறை பேச்சு பேசுறதுல குற்றம் வராது. மந்திர பேச்சு தான் பேசக்கூடாது, தந்திர பேச்சு. இந்த மாதிரி போனேன், அவன் நினைச்சான், அவன் பார்த்தான் அவன் பேசுனதுலேருந்து என் வாழ்க்கை அப்படி கொண்டு வந்துடக்கூடாது. அப்படி கொண்டு வந்தா வேற மாதிரி அவனை கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த மாதிரி வச்சுக்கிறேன்னா, அடுத்து பாருங்க, அதுக்கு நெருக்கமா அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க. ஃபஅகிம் வஜ்ஹக லில்லதீன ஹனீஃபன், உண்மை வழியில் நின்று தூய மார்க்கத்தை நிலைப்படுத்துவீராக. ஃபதிரல்லாஹு அல்லதி வ ஃபதிரன் நாஸ் அலைஹா, இது இயற்கையான மார்க்கம். 30 அதாவது 29 இயற்கையான மார்க்கம். அப்படி இந்த ஒன்னடக்கம் இருக்குமா, கண்ணா பின்னான்னு இருக்குமா? இயற்கைனாலே நார்மல் தான். இயற்கையான மார்க்கம் அதுதான் அந்த ஃபத்ருல் தீன், ஃபத்ருல்லா அல்லதி ஃபத்ரன் நாஸ அலைஹா. இயற்கையான மார்க்கத்தை என்ன செய்யுங்க, இதன் மீது. அதோட நிறுத்த மாட்டிருக்கான் பாருங்க. அல்லாஹ் எப்படி சொல்றான்னா, லா தபிதுலு லி ஹல்கில்லா, மனுஷன் அந்த இயற்கையான மார்க்கத்துல தான் நான் அமைத்துள்ளேன். என் படைப்பை என்ன செய்யாதீங்க, மாத்தாதீங்க. தாலிக்கல்லதி கையிமு வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யாலமூன், என்னுடைய அந்த படைப்பை நீங்கள் மாற்றி அமைக்காதீர்கள். இது நேரான மார்க்கம். மனிதர்கள் அதிகமானவர்கள் லா யாலமூன், அறிய மாட்டார்கள். எவ்வளவு விளக்கமா இருக்கு பாருங்க. இயற்கையான மார்க்கம், இந்த விதியின் மேலதான் உங்களை அமைத்திருக்கிறேன், நேர்வழியான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த சிஃபத்துல தான் வச்சிருக்கிறேன். நீங்க அதை விட்டு வெளியே போறீங்க என்று அல்லாஹ் என்ன பண்றான். இந்த மாதிரி கண் திஷ்டி இல்லை, இயற்கையாக இருக்கிறது. கண் திஷ்டியான ஹதீசுகள் என்னது, ஆதாரமற்ற ஹதீசுகள். நம்ம என்ன செய்யலாம், இந்த மாதிரி ஓதி ஊதுவதற்கு இந்த 3 சூறாக்கள், ஆயத்து குர்சிகள் இப்ப படித்து காட்டினது, இதெல்லாம் என்ன செய்யலாம், ஓதி நம் மீது என்ன செய்யலாம், ஊதி கொள்ளலாம். அப்ப அந்த ஐநூல் ஹக் என்று வரக்கூடிய ஹதீஸ் அனைத்தும் ஆதாரமற்றது. அதுபோக தீர்மதியில வரக்கூடிய ஹதீஸ் அந்த சொல்லுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்குது, சம்பந்தமே கிடையாது. சரிங்களா? அதாவது அந்த எதிராளி, அந்த யாரு புறாமப்பட்டானோ அவனை கழுவி, அவனுடைய முகம், கை, மர்ம உறுப்பெல்லாம் கழுவி அந்த தண்ணியை அவன் தலையில ஊத்தணும் அப்படிங்கிற அளவுக்கு வருது. சாத்தியமற்றது. புறாம தான் பட்டாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது, அவனை போய் கழுவவும் முடியாது. கழுவுறதுக்கு உண்டான இடங்கள்லாம் சொல்றதை பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. அப்போ அந்த ஹதீஸ் என்னது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்ப கண் திஷ்டியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் இருக்குது. ஹதீஸ் ரொம்ப கம்மி இருந்தாலும் கண் திஷ்டியை என்ன செய்யறாங்க, தூக்கி பிடிக்கிறாங்க. நல்ல கவனமா கேட்டுக்கிறங்க. யாரெல்லாம் சிகரை தூக்கி பிடிக்கிறார்களோ அவர்கள் கண் திஷ்டியும் தூக்கி பிடிப்பாங்க. சிறுக்குல மட்டும்தான் தப்புவாங்க. இந்த சிறுக்கு, ஏன்னா சிறுக்கு ரொம்ப டேஞ்சர்ல, அது மட்டும் நாங்க எங்க அல்லாஹ்வை தானே வணங்குறேன்ருவாங்க. ரொம்ப பாதிக்கு பாதி மக்கள் தான் அந்த சிறுக்குல இருப்பாங்க. ஆனா அந்த சிகரை ஆதரிக்கிறவன் கண் திஷ்டியை ஆதரிப்பார்கள். இந்த ரெண்டும் அபாயகரமானது. அல்லாஹ் செய்யக்கூடிய பணியை ஒரு மனிதன் மீது சுமத்துவது, அதுவும் என்னது, டேஞ்சரானது. மனிதனுக்கு அதிகாரம் இருக்குது, அவனுக்கு அதிகமான பவர் இருக்குது என்று சொல்லி குஃபுர்ல கொண்டு போய் விட்டுரும் சொல்லி ஏகப்பட்ட ஹதீஸையும் குர்ஆன் வசனங்களையும் சான்றாக 4 நாட்களா பார்த்தாச்சு. அப்ப இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். கண் திஷ்டியை நம்ம சொல்லிட்டோம், சிகரையும் சொல்லியிருக்கிறோம், ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு என்ன சொல்லுவோம் என்று கேட்டோன்னா, அந்த சிறுக்குடைய வசனங்களை என்ன செய்யணும், எப்படி சிறுக்கு உள்ள வந்தது, சிறுக்கை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்க, அதுல என்ன ஆதாயம் இருக்குது, அது எப்படி மனிதனை லாவகமா அப்படி பிடிக்குது என்பது, எப்படி அது பிடித்தாலும் அவன் போய் மாட்டிக்கிறான் கரெக்டா என்பதை என்ன செய்யும், அதை ஒரு தொடர்ச்சியாக பார்ப்போம். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு பெறலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.